ஓடி போனால் மட்டுமே தப்ப முடியும். அவரே நமக்கு புகலிடம். ஜலத்தை கொண்டு வந்தவர் ஜலத்தை என்ன செய்வார்? நிறுத்துக்கும் அவர் தெரியும். அவர் கருமேகங்களை கரங்களிலே அடக்கி வைத்திருக்கிறார். கையை விரிச்சா மழை, கையை பிடிச்சா மழை நிற்கும். ஆகவே கழுத்தளவு கூட தண்ணி வந்து நம்மளை சோதித்தாலும் காது இருக்கும் வரைக்கும் வேதத்தை கேட்பதற்கு ரெடியாக இருக்கணும். தண்ணி வந்து நட்டுங்கலாம், குளிர் அடிக்கலாம், ஆனால் பக்கத்தில் ரெண்டு பாம்பு இப்படி இப்படி போகலாம். என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை கேட்பதை நிறுத்தக்கூடாது, ஜபத்தை நிறுத்தக்கூடாது. அல்லேலூயா. அப்படி இருக்கணும். உயிரே போனாலும் ஜபந்தான் அதில் ஜெயம். அந்த அளவுக்கு வந்தாச்சுன்னா, மிதக்கிற அளவுக்கு வந்தால் கூட டப்புன்னு தண்ணீர் என்ன செய்வார்? ஆண்டவர் நிறுத்திடுவார். அதுதான் கான்ஃபிடன்ஸ். விசுவாசத்துக்கும் கான்ஃபிடன்ஸ் உள்ள வித்தியாசம் தான். இல்லைன்னா தண்ணி உள்ளே வந்துச்சுன்னா நிறைய பேர் பதறுவாங்க, ஓடுவாங்க. தப்பித்து போகிற வழி இல்லை, தப்பித்து போகிறதுக்கு வழி இல்லை. அப்போது நான் சாகவா என்ன கூட்டிகிட்டு வந்தேன், சாகிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்தோம் என்று சொல்ல தோன்றும். எகிப்து தேசத்து மக்கள் சமுத்திரத்தின் ஓரத்தில் வந்து நின்ற பொழுது ஒரு பக்கம் பார்வோன் படையை கண்டும் ஒரு பக்கம் பாலைவனம், வலது பக்கம் பாலைவனம், அதுக்கப்புறம் சமுத்திரம், எல்லா பக்கத்திலையும் கொண்டு மோசை கொண்டு விட்டுட்டானேன்னு மோசையை எத்தனை பேர் திட்டி தீத்தாங்க, தேவனையும் தூஷித்தாங்க. ஆனால் நம்ம அந்த பட்டியலே இருக்கக்கூடாது. நம்ம காதளவு அழி வந்தாலும், தலையளவுக்கு மேலே முழங்கால் தண்ணி பாய்ந்தாலும், கர்த்தருடைய நாமத்தை விட்டு சற்றும் அசையவோ குறையவோ கூடாது, புலம்பவே கூடாது. நம்ம சாக மாட்டோம், அவ்வளோதான். செத்தா அவர் மடியில் சாகணும், செத்தா அவர் மடியில் சாகணும் நினைக்கணும். இந்த உலகத்தினுடைய அழிவுகளில் நம்ம அழிய மாட்டோம் என்று விசுவசிக்கணும். அப்படி இருந்தால் நிச்சயமான ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கு என்பதை புரிந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட விசுவாச நாட்கள் நமக்கு இனி தேவை. ஹல்லேலூயா. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுகிறதை வாசிக்க கேட்போம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். ஒரு காரியத்தினுடைய துவக்கம், ஒரு தொழிலினுடைய துவக்கம், ஒரு ஸ்தாபனத்தினுடைய ஆரம்பம், ஒரு விவசாயத்தினுடைய ஆரம்பம், இல்லைன்றால் வாழ்க்கையினுடைய ஆரம்பம், இல்லைன்னா ஏதாவது நிகழ்வுகள் எதனுடைய ஆரம்பமாக இருந்தாலும் துவக்கம் கொஞ்சம் அற்பமாக தான் இருக்கும். நம்மை கொண்டு முடியுமோ, நம்மை கொண்டு செய்ய முடியுமோ, இன்னும் நெகட்டிவ் திங்கிங் தான் பிசாசானம் கொண்டு வருவான். அப்போ நமக்கு இருக்கிற சூழ்நிலை, நமக்கு இருக்கிற வறுமை மிகவும் மோசமாக இருக்கலாம். ஆனாலும் துவக்கத்தை பாருங்கள், முடிவு சம்பூரணமாக இருக்கும், முடிவு நல்லதாக வரும். இப்போ ஒரு கல்லை வச்சா வீடு ஆகாது இல்லையா? பற்பல கற்களை வைத்தால் தான் வீடு கட்ட முடியும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆரம்ப விசுவாசம் கொஞ்சம் தகடு மாறி போனாலும், வழி தப்பி போனாலும், இனியுள்ள நாட்களில் விசுவாசத்தை வளர்த்தால் முடிவு சம்பூரணம். நமக்கு முடிவு எப்படி இருக்கும்? சம்பூரணமாக இருக்கும், சம்பூரண குறைவற்றதாக இருக்கும். எல்லாவற்றின் நிறைவு, ஆவிக்குரிய ஜெபம், தேவ ஆசீர்வாதங்கள், தேவனுடைய பாதுகாப்பு, எல்லாவற்றிலும் சம்பூரணம். சம்பூரண சகல ஆசீர்வாதமும் நமக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறார். ஆகவே துவக்கத்தை பார்த்து கவலைப்படாதீங்க. இன்றைக்கு இருக்கிற பஞ்சத்தை குறித்து கவலைப்படாதீங்க, இன்றைக்கு இருக்கிற துக்கத்தை குறித்து கவலைப்படாதீங்க, இன்றைக்கு இருக்கிற வங்கி கடன்களை குறித்து கவலைப்படாதீங்க. எந்த அரசு வந்து ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு போவோம், ஏன்னா திடீர்னு வந்து சொல்லும் வீட்டு கடன் தள்ளுபடின்னு சொல்லும். உங்களுக்கு கொண்டாட்டம் தானே, உங்களுக்கு கொண்டாட்டம் தானே. வீட்டு கடன் இருக்கிறவங்க எல்லாம் கையை தூக்கி பாருங்க, யாரும் இல்லையா? வீட்டு கடன் தள்ளுபடி ப்ராப்பசி சும்மா சொல்லலை, நான் ஏற்கனவே சொல்லிட்டு தான் இருக்கேன். எந்த அரசு வந்தாலும் சரி, வீட்டு கடன் தள்ளுபடி. உற்சாம கையை தட்டுங்க.
ஆகவே கடன் இருக்கிறது தலையில் கையை வைக்காதீங்க. கடன் அவர் பார்த்துக்கிடுவார், அவர் வேலை. கடன் வாங்கிறதா நம்முடைய வேலை, அதை அடைக்கிறது அவருடைய வேலை. உச்சமாக கையை தட்டுங்க. நம்ப முடியல, இல்லை நம்ப முடியல. வீட்டு கடன் தள்ளுபடி, ப்ராப்பசி, கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆகவே தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயத்தை செய்வார். நம்ம ஒரு 50 விசுவாசிகளுக்கு வேண்டி ஒரு தேசத்தில் மிகப்பெரிய அற்புதங்களை செய்ய போறார் கர்த்தர். அல்லேலூயா. நகை கடன் தள்ளுபடி, அதுவும் இந்த தீர்க்க தரிசனம் தான். அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லி நிறைவேற்றுறார். இனி நிறைவேறக்கூடிய ஒரு கடன் இதுதான். ஆகவே வீடு கட்டுறதுக்கெல்லாம் கடன் வாங்கிடுங்க. நானே சொல்கிறேன், எல்லா ஊழியக்காரன் சொல்லுவோம் கடன் வாங்கக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கலைன்னா எப்படி பிழைக்க முடியும்? சிறிது காலம் நம்ம கடன் வாங்கித்தான் ஆகணும், அதுக்கப்புறம் தான் கடன் கொடுக்கறத காலம். எல்லாத்துக்கும் ஒரு காலம். கடன் வாங்கிறதுக்கு என்ற ஒரு காலம், கடனை கொடுக்கறதுக்கு வேண்டிய ஒரு காலம், கடன் கொடுப்பதற்கேண்டிய ஒரு காலம். இன்றைக்கு கடன் வாங்குகிற கிறிஸ்தவர்கள், நாளைக்கு கொடுக்கிற கிறிஸ்தவர்கள். கையை தட்டுங்களாம். என் மனைவி ஒரு தேங்காய் வியாபாரி, இன்னும் வைத்துக் கொள்வோம். ஆனால் கூட்டுறவு சொசைட்டியில் தேங்காய் வியாபாரியாக நாங்கள் ஒரு கடன் வாங்கியிருந்தோம். அவவே இல்லை, நான் ஒரு விவசாயத்துக்காக கடன் வாங்கியிருந்தோம் கூட்டுறவு சொசைட்டியில். ஆளுக்கு ஒரு கடன். என்னுடைய வீட்டில் இருக்கிற பிரதேச 4 பேரும் கூட்டுறவு சொசைட்டியில் கடனாளிகள். லட்சத்துக்கு மேலே சொத்தை வச்சே பண்ணிட்டாங்க. என் அம்மா கடன்காரி. திருப்பரப்பு சொசைட்டியில் எல்லாரும் கடனாளிகள். அது அன்றைக்கி மேக்சிமம் 20,000 ரூபா 40,000 ரூபா கொடுப்பான். பதிச்சு கொடுத்தா கொடுப்பான். பதிச்சு கொடுத்தா 1 லட்சம் வரைக்கும், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டான். இல்லைன்னா 20,000 30,000. எங்கள் வீட்டில் மட்டும் 8-10 கடன்கள். எங்களால் அடைக்க முடியாது. ஏன்னா குடும்பம் விழுந்த வேலை, குடும்பம் வீழ்ந்த வேலை. இந்த கடன் வாங்கிட்டு தான் சென்னைக்கு நாங்கள் 2 பேரும் ஓடி போயிட்டோம். அவளை தேங்காய் வியாபாரியாக மாற்றி ஒரு கடன். நான் விவசாயி மாதிரி, நான் யாருக்குன்னு எக்ஸிஸ்ட் மெம்பர், அவ்வளோ புது மெம்பர். அப்படி 2 பேருக்கும் ஆளுக்கு 10,000 ரூபா கடன். வெறும் 10,000 தான், 10,000-15 இருக்கும். ஆள் 30,000 வாங்கிட்டு அதில் ஒரு காப்பு செஞ்சு கொடுத்துட்டு, லஞ்சம் கொடுத்துட்டு, இவளையும் கூட்டிகிட்டு சென்னைக்கு ஓடி போகிறேன் ஊரை விட்டு. இப்போ கடன் வாங்கிட்டு தான் ஊருக்கு போனேன், சென்னைக்கு ஓடி போனேன். அங்கே கொளுத்த பழக்காரனாக மாறிட்டேன். அடுத்து புளுத்த பிச்சைக்காரனாய் ஊருக்கு திரும்பி வந்தேன். லைஃப் இஸ் சர்க்கிள். எல்லா நாளும் எல்லோரும் ஆட்டோ ஏறணுமா? என் கார் ஏற மாட்டோமா? நம்புங்க தான் வாழ்க்கை. ஐயோ அவன் காரில் போகிறானே, ஏன் நாளைக்கு நீ போக போகிற, பிறகு என்ன? ஏன் அடுத்தவனை பார்க்குற? எப்போவும் ஓ முகத்தை நீயே பாரு, அடுத்த முகத்தையே பார்க்காதீங்க. பார்த்து ஆண்டவர் முகத்தை பாருங்க. 4 மாடி கட்டினா நீ ஏன் யோசிக்கிற? நீ 5 மாடி கட்டக்கு யோசி. தப்பு இல்லை, ஆசைப்படுறது தப்பு இல்லை, புறப்படுவதுதான் தப்பு. கடன் வாங்கிட்டு தான் போனோம். அங்கேயே இருந்து பிச்சைக்காரலாம் வந்தான். அங்கேயே பிச்சைக்காரில் இதே பூமியில் வந்து நிற்கிறோம். சாப்பிடு ஒன்றுமே இல்லை. சொந்த பந்தத்தில் கையை ஏந்துறதுக்கு தயாராகவும் இல்லை. என்ன ஆண்டவர் தான் சொன்னார், ஒரே ஒரு ப்ராப்பர்சி. இந்த பில்டிங் கட்டுறதுக்கு கம்பி கொண்டு வச்சோம், கம்பி கொண்டு போட்டிருந்தோம். சொசைட்டிக்காரன் கம்பியை எடுத்தான். ஏன்னா ஜப்தி பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, சேரில் மேசை இல்லை. நாங்களே குடிசை போட்டிருக்கோம், தரமட்டமாக இருக்கிறோம், தரமட்டமாக இருக்கிறோம். ஆனால் 2 கட்டோ 6 கட்டோ கம்பி கிடந்தது. இதில் ஜப்திக்கு கம்பி எடுக்கிறான். கம்பியில் யாருதுன்னு தொட்டு பாரு, ஏன்னா கர்த்தருக்கு அது அங்கே எடுத்துகிட்டு போவான். தொட்டு பாரு தான் சவால். போலீஸ்காரங்களாம் உண்டு. ஏன்னா ஊரில் பிரபலமானவங்களை தான் முதல்ல ஜப்தி பண்ணுவாங்க. அப்போ தான் மற்றவன் பயந்து பணத்தை கட்டுவான் சொசைட்டியில். ஏன்னா அவன் நினச்சிருக்கேன் இன்றைக்கி நான் பணக்காரன், நான் பிச்சைக்கெல்லாம் வந்து எனக்கு பொண்டாட்டிக்கும் தான் தெரியும். ஒன்றும் இல்லை, திரும்ப வந்தது. கம்பி அங்கே காசு இருக்குல்ல, சொசைட்டியில் பணத்தை கட்டு. ஏய் பணம் கட்ட முடியாது, என்ன பண்ணுவேன்? இதே வார்த்தை தான் பேசினேன் நான். சில நேரம் ஆக்ரோஷமாக எலியா மாதிரி பேசுவேன். என்ன பண்ணுவேன்? எடுத்துட்டு போய் எடுக்க முடியாது. கடனே அடைக்க மாட்டேன், என்ன பண்ணுவேன்? கடன் அடைக்க முடியாது. அவன் கடன் அடைக்க முடியாது, கடன் தள்ளுபடியில் போகும். என்ன சொன்னேன்? கடன் தள்ளுபடியில் போகும். என்னையா தள்ளுபடின்னு புதுசாக சொல்கிற? என்ன தள்ளுபடியில் போகும்?
தமிழக அரசு சட்டம் இயற்றி கடனை தள்ளுபடி செய்ய போகிறது. ஆகவே கம்பி எடுக்க முடியாது, நான் அந்த கடனை அடைக்கவும் முடியாது. என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிடுங்க. திரும்பி போனாங்க. அதே வாரத்தில் அதே மாசத்தில் சட்டம், விவசாய கடன் தள்ளுபடி, வியாபார கடனும் தள்ளுபடி, நகை கடனும் தள்ளுபடி கொண்டு வந்தாரா சட்டம். அதுக்கு முன்னாடி பேசுனது இந்த ஊழியம். தமிழ்நாட்டில் எந்த ஊழியக்காரன் இதை பேசலை. தீர்க்க தரிசனம் உரைத்து அதை எனக்கு நடப்பித்தார். நான் கடன் வாங்கினேன், ஆண்டவர் கடனை கட்டினார், இல்லைன்னா அரசாங்கம் கட்டிச்சு. தமிழக அரசு என்ன செய்து அந்த சொசைட்டிக்கு எங்கள் கடன்களை அடைத்தது. இதுதான் உண்மை. ஆகவே அதிசயங்களை செய்கிற தெய்வம். நம்ம வேலை என்ன? ஆண்டவருக்கு அவன் கடன் வாங்கி அதை செய்யக்கூடாது, கடன் வாங்கி இதை செய்யக்கூடாது நினைக்கலாம். அந்தி கிறிஸ்துக்கு வேலை. கர்த்தர் சொன்னாரா கடன் வாங்குங்க, கர்த்தர் சொல்லாமல் கடன் வாங்காதீங்க, நன்மைக்காக செய்யுங்க. அட கடன் வாங்குறதெல்லாம் பாவம் கிடையாது. வசனம் என்ன சொல்லுகிறது? நீ அநேகருக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அப்போ கடன் கொடுக்கணும்னா ஒரு ஏழை இருந்து தானே ஆகணும் பூமியில், இல்லை நீங்கள் பணம் கொடுக்க முடியும்? நீங்கள் புழுத்த பணம் உங்கள்கிட்ட இருக்குது, 4 பேருக்கு கொடுத்தாதான் ஏன் 4 பேர் வாங்க வந்தான் ஏன் இந்த பணம் கடன் கொடுக்க முடியும்? அப்போ ஏழையே ஆண்டவர் படைச்சு வச்சிருக்காரு, பணக்காரனையும் படைச்சு வச்சிருக்கிறாரு. இன்றைக்கு ஏழை கடன் வாங்குவான், பணக்காரன் கடன் கொடுப்பான். ஆனால் நாளைக்கு நாளை கழிச்சு இந்த பணக்காரன் ஏழை ஆவான், அந்த ஏழை பணக்காரன் ஆவான். தட் இஸ் த லைஃப் சர்க்கிள். தட் இஸ் த ஒன் ஆஃப் த பியூட்டி. இட்ஸ் a miracle life. மிருகங்களுக்கு இல்லை இந்த வாழ்க்கை, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை ருசிக்கிறவன் தான் இந்த உலகத்தில் வாழ முடியும். தட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிலாசபி. முடியுமா? வாழ்க்கையை ரசிச்சாதான் தெரியும். அதான் சாயை மடமடமாக குடிப்பான், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. பைத்தியக்காரன் டீயை வாங்கி ஒவ்வொரு கடை கடையாக டீயை வாங்கி ரசித்து குடிச்சு பாருங்க. பாயசத்தை மட்டும் நக்கி குடிக்கிறோம்ல, ரசிச்சு ருசிச்சு இலையில கொஞ்சம் கூட வச்சிருக்க மாட்டோம். அப்படி தானே? அப்படியே வலிச்சு எடுத்து இப்படி இப்படி நக்கிட்டு தானே போகிறோம். கல்யாணம் உடனே யோசிக்கிறோமா? இல்லையே. அதே மாதிரி டீயை குடிச்சு பாரு, அதே மாதிரி வாழ்க்கையை ரசிச்சு பாரு. பாயசத்தினுடைய ருசியை இப்படி ருசிக்கிறாய் என்றால் வாழ்க்கையில் எவ்வளோ ருசிகள் இருக்கிறது. ஏன் சாகிறதுக்கு தீர்மானிக்கிறீங்க கடனை கண்டு? கடன் அப்படி போடுங்க, பிடிங்கி அது ஒரு தூசி. கர்த்தர் அப்படி தூக்கிடுவார் கடன் எல்லாம். ஆனால் இன்னும் முடிஞ்சா கடன் வாங்குங்க, அவர் அடைச்சிடுவார். ஆனால் நீங்கள் ஆண்டவருக்கு பிள்ளையா இருக்கணும். தட்ஸ் a question. நம்ம நீதிமானா இருந்தா நமக்கு தேவன் எல்லா பெரிய காரியங்களையும் செய்வார். 4,4 லட்சம் ரூபாய் கடன் எனக்கு சென்னையிலேருந்து வரும்போது, பெரிய கடன், அங்கே கோடி கணக்கில் 4,4 லட்சம் ரூபா தான் கடன். மிச்செல்லாம் கடன் அடைச்சிக்கிட்டு தான் ஊருக்கு வந்தேன். என்ன செய்தார் ஆண்டவர்? திடீர்னு வந்தார், பார்ட்டி வருது, உன்னை நிலத்தை எழுதித்தான், இல்லை பத்திரத்தில் கையெழுத்த போடு, இதை அவங்களுக்கு கேட்பாங்க. இதே இடத்த கேட்டாங்க. தேவன் சென்னையிலேருந்து வரும்போது சொன்னார், 700 ரூபா கொண்டு போகிறாய், 4 மாடி பில்டிங்கை கட்டு, அதுவும் 3 வருஷத்தில் கட்டி முடிக்கப்படும் சொன்னார். சொன்னவர் 3 வருஷத்தில் கட்டி முடிச்சுட்டார். நடுவில் கடங்காரம் வரான், ஆரம்பத்தில் வரான், ஒன்று கட்டுறான், பணி ஆரம்பிக்க முன்னாடி வரான், என் வீட்டில் வரான். அன்னைக்கு வீட்டுக்கு போனோம், அங்கே வரான். அங்கே வந்த இடத்துல அவன் என்ன சொல்கிறான்? ஒன்னி பத்திரத்தை கையெழுத்து போடு, இல்லைன்னா நிலத்தை எழுதித்தான். கர்த்தர் சொல்லுகிறார் என்னிடத்துல, கையெழுத்து போட்டு குடியா, கையெழுத்து போட்டு கொடு. நான் கையெழுத்து போட ரெடியானு. என் மனைவி பயப்படுகிறாள். பெண்கள் எப்பவுமே பயப்படுகிற ஒரு ஜாதி, ஆண்கள் பலப்படுகிற ஜாதி. நான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன். 3 மாதத்தில் கடன் அடைக்கலாம். ஆனால் பார்ட்டி நேரடியாக கையெழுத்து வாங்கல, இன்னொரு வக்கீல் பேரில் வாங்கிட்டார், ஒரு வழக்கறிஞர் பேரில் வாங்கிட்டாங்க. நான் சொன்னேன், கடன் வழக்கறிஞர்கிட்ட தானே நான் வாங்கினேன், இந்த இவன்கிட்ட தான் நான் வாங்கினேன், உங்களுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? அது என் பேரில் எழுதி கொடு. சரி, உன் பேர்லையா? ஆண்டவர் சொன்னார், கொடுத்துடுறா.
கையெழுத்து போட்டு கொடுத்தாச்சு. வழக்கறிஞருக்காக நான் கடனாளி. இப்போ அவன் போயிட்டான் நடுவில், அவன் பினாமி கடன்காரனை செட் பண்ணான். ஒரு பலத்த காரியத்தை ஆண்டவர் செய்தார். கந்துவட்டி சட்டம் யாரால வந்தது? அடிமைக்காக கர்த்தர் கொண்டு வந்த சூப்பர் சட்டம். ஒரு சம கையை தட்டுங்க. எல்லா சட்டம் இங்கிருந்தா வருவான். ஆண்டோட்டு தான் ஆள்றேன். ஆண்டவர் 5 பைசா வட்டிக்கு எழுதியிருக்கிறானே. 3 மாதத்தில் என்ன கொடுப்ப? நீ சாப்பிடக்கே தண்ணி இல்லையே, குடிக்கிறதும் தண்ணி இல்லை, பாத்ரூமும் கக்கோஸ் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, எப்படியும் ஆண்டவர் கொடுப்பேன்? அவர் சொன்னார், யெகோவா தேவன் நான் இருக்கிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. நாளைய காலேஜ் சொல்கிற கடத்துக்கு எக்ரிமெண்ட் போட்டாங்க.